ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஸ்கூல் போகிறதுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க. இது எல்லாமே பாடியில் இருக்க சரவணா ஸ்டோரில் தான் இந்த முறை வாங்கியிருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து புருஷவாக்கம் சரவணா ஸ்டோரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இப்போ வந்து நான் வாங்கியிருக்க இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். லன்ச் பேக் வந்து எக்ஸலண்ட் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இந்த பேக்கோட கைப்பிடி வந்து ரொம்ப லாங்காக இல்லாமல் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கைப்பிடியில் வந்து துணி கொஞ்சம் கொடுத்து மடித்து தைச்சிருக்காங்க. அதனால் நம்ம கை பிடிக்கிறப்ப ரொம்ப துணி வந்து அந்த இடத்துல சுருங்காமல் மடிப்பு விழுகாமல் இருக்கும். அடுத்ததாக இந்த ஷார்ட்டாக இருக்கிற கைப்பிடியில் வந்து இன்னொரு ப்ளஸ்ஸும் இருக்குங்க. நம்ம கொடுக்குற லஞ்ச் பாக்ஸு, குழம்பு, தண்ணி பாட்டில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடாமல் ஓரளவுக்கு குழந்தைங்க வந்து சேஃபாக வந்து கொண்டு போவாங்க. ரொம்ப லாங்காக வந்து கைப்பிடி இருந்ததுன்னா ஒன்றோட ஒன்று உள்ளே இருக்கிற பொருட்களெல்லாம் வந்து ஆட்டிக்கிட்டே கொண்டு போவாங்க. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்ததாக ஸ்கூல் பேக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்மி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கோம். இது எல்லாமே சரவணா ஸ்டோரில் இருக்கிற பிராண்டு. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. பட் குவாலிட்டி நல்லா இருந்தது. கனிஷ்கா வந்து இப்போ 8th ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நோட் புக்ஸ், கிளாஸ் ஒர்க் நோட்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு பெரிய பேக், அதாவது ஒரு 40 லிட்டர் கெப்பாசிட்டியில் நான் இந்த பேக் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஜிப்பு வருதுங்க. ஸோ நம்ம வந்து கிளாஸ் ஒர்க் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், டேர்ம் புக்ஸ் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி செப்ரேட் பண்ணி பேக் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கோட 2 சைட்லேயும் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. ஸோ நீங்கள் வாட்டர் பாட்டிலை எந்த பக்கம் வேணாலும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இந்த பேக்குக்கு 1 இயர் வாரண்ட்டியும் இருக்குங்க. ஸோ நமக்கு வந்து வாரண்ட்டி கார்டில் வந்து சீல் பண்ணி கொடுத்தாங்க. இதில் வந்து கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கலர்ஸ் தான் இருந்தது. அதில் ஆரஞ்சு கலர் வந்து கனிஷ்காவுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இதை வாங்கிட்டாங்க. ஆக்சுவலாக பர்பிள் கலர் தான் பார்த்தது. பட் பர்பிள் கலர் இதில் இல்லை. பட் பிரிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்பிள் கலர் இருந்ததுனால இதை எடுத்தாச்சு. இந்த பேக்குக்கு வந்து இந்த ரெயின் கவரும் கூடவே வருது. ஸோ மழை பெய்கிறப்பெல்லாம் வந்து பேக் நனையாமல் இருக்கிற மாதிரி நம்ம இதை போட்டுக்கலாங்க. ஸோ இந்த பேக்கோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1600 சம்திங் வந்துருச்சு. இதில் எம்ஆர்பி வந்து 2449 போட்டிருக்காங்க. பட் நமக்கு வந்து சரவணா ஸ்டோரில் வந்து நாங்கள் வாங்கினது 1600 சம்திங். நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸோட ரேட்டு வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரவணா ஸ்டோர் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸில் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் பெரிய லிஸ்ட்டாக எழுதி எடுத்துகிட்டு போயிருந்தோம். பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய பொருட்கள் கிடைக்கல. ஸோ அங்கே என்ன கிடச்சிதோ அதை மட்டும் இப்போதைக்கு வாங்கிட்டு வந்திருக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செலோ டேப்பு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டில் 2 வருங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் கலராக இருந்தது. ஸோ இது என்ன கலராக இருக்கேன்றதுனால தான் இதை ஃபஸ்ட்டு வாங்கினது. இது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அந்த கலரில் வந்து இந்த ஸ்டிக்கர் வருதான்னு. அடுத்ததாக ஃப்ளேர் பிராண்ட்லேருந்து ஒரு இங்கு பென்னும், ஃபேபர் கேஸ்டிலேருந்து ஒரு இங்கு பென்னும் வாங்கியாச்சுங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் தான் வாங்கினது. கனிஷ்காவுக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தீம்லேயே தான் இந்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியாச்சுங்க. ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்கூல் பேக்கில் போடுறதுக்கு கீ செயின் வந்து 2 வாங்கினதுங்க. நிறைய கலரில் வந்து கீ செயின்ஸ் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக வந்து கிடச்சிது. பட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணி வாங்கினோம். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பேக்குக்கு வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த கீ செயின் எல்லாமே எடுத்தது. அடுத்ததாக டெடி பியர் மாதிரியும் ஒரு கீ செயின் எடுத்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தது. இதுவும் நிறைய கலர்ஸில் வந்து அங்கே அவைலபிளாக இருந்தது. ப்ரைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் அதிகமாக இருக்குங்க, கீ செயின்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நார்மல் கீ செயின்ஸ் எல்லாம் வந்து 15 ருபீஸ் 20 ருபீஸ்லேயே கிடைக்குது. அடுத்ததாக பாக்ஸ்குள்ளே வந்து கேட்ரிட்ஜ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நார்மல் நம்ம ஃபவுண்டைன் பென்னுக்கு போடுற கேட்ரிட்ஜும் இருக்குது. அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குங்க. அடுத்ததாக போஸ்டல் லிங்க்குன்னு சொல்லுவாங்க, நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம், அந்த கேட்ரிட்ஜும் இருந்தது. ஸோ இந்த 3 கேட்ரிட்ஜுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே கவுண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்தில் வந்து 25 இருந்தது, ஒன்றுத்தில் 15 இருந்தது, இன்னொன்றுத்தில் 20 இருந்தது. இந்த மாதிரி ஒரு சில கவுண்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. அடுத்ததாக மறுபடியும் ஃப்ளேர் பிராண்ட்லேருந்து ஜெல் பென் வந்து வாங்கியிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் நமக்கு, இங்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம அப்படியே பார்த்துக்கலாங்க.
இது வந்து பிளாக் பென்னு. ஸோ இந்த பிளாக் பென் வந்து நமக்கு சப்ஜெக்டில் வந்து இந்த ஹெட்லைன்லாம் எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வாங்கியாச்சு. சேம் ஃப்ளேர் பிராண்ட்லேருந்து ஹைலைட்டர். ஸோ இதில் மொத்தம் 5 கலர் வருது. இது எல்லாமே பேஸ்டல் கலர். அடுத்ததாக ஃபேபர் கேஸ்டல்லேருந்து ஆயில் பேஸ்டல் அந்த ட்ராயிங் பர்பஸ்க்காக இதை வாங்கினதுங்க. அடுத்ததாக பேப்பர் சோப்பு. அதுவுமே நிறைய கலரில் இருந்தது, ஆனால் ஒயிட் கலரில் வாங்கியாச்சு. ஃப்ளேர் பிராண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கு டேங்கர் வந்து தனியாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அது ஒரு 2 பேக் வாங்கினது. அப்புறம் க்ளூ வந்து வாங்கினது பேப்பரில் நமக்கு ஸ்டிக் பண்ணுறதுக்கு. அப்புறம் லெட் எரேசர் வாங்கியாச்சு. ஒரு குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட் புக் ஸ்பைரல் போட்ட மாதிரி ஒன்று, ஏதாவது நோட்ஸ் ஏதாவது எழுதுறதுக்காக வாங்கியாச்சுங்க. அடுத்ததாக பர்பிள் கலர்லேயே வந்து ஒரு பவுச்சும் வந்து வாங்கியாச்சு. இந்த பவுச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஜிப்பு வரும். இந்த குட்டி குட்டி பவுச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் பென், கலர் பென்சில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போடுறதுக்காக வாங்கியாச்சு. இது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வாங்குறது தாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல், ரப்பர், பென்சில் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பவுச்சஸ் வந்து வாங்குறது உண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 15 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வருது. லாஸ்ட் டைம் நான் புருஷவாக்கம் சரவணா ஸ்டோரில் 5 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். அடுத்ததாக நோட் புக்ஸ்க்கு வந்து கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் தான் கிடச்சிது. நிறைய கலர் வந்து அவைலபிளாக இருக்கும், ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாடியில் வந்து ஒயிட் கலர் தான் கிடச்சிது. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாடி சரவணா ஸ்டோரில் வாங்கின ஸ்டேஷ்னரி ஐட்டம். ஸோ அடுத்ததாக பார்ட் 2 வீடியோவும் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் பற்றி நான் போட இருக்கேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.